Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான பொட்டேட்டோ சில்லி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் என்னென்ன பொருள் ஆட் பண்றேங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரியும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் வந்து சூடான பின்னாடி 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்க பொட்டேட்டோ எடுத்து அதில் ஆட் பண்ணிரலாம். 50% மட்டும் அது வெந்தா போதும். பாருங்க फ्रेंड्स உருளைக்கிழங்கு வந்துட்டு 50% வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்து தனியா ஒரு பவுல்ல வெச்சுக்கலாம். வெச்சிட்டு நம்ம சில்லி போடுறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்லாம் mix பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கலர் கேசரி மிக்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சோள மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. கண்டிப்பாக இது வந்துட்டு வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்துட்டு நிறையா டிஷ் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செய்கிறோம். போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணுன்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.